ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ண காஃபிக்கல் லோகோ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல், நியூ. இதில் நம்ம பேஜ், இந்த நியூ டாக்குமெண்ட் பேஜில் பேஜ் வித் ஹைட் செட் பண்ணி டிபிஐ 300ன்னு வச்சுருக்கிறேன். க்ரியேட் அவுட்போர்ட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன். இதை நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ், இது நம்மளுடைய ஆர்ட்போர்ட் நம்பர் 1. டூல்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. அது போக கலர்ஸ், லேயர்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹிஸ்ட்ரி, இந்த டூல்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்கும். ஸோ நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரெக்டாங்கிள் போடணும். அந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம், இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் எம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோம். மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட் வி. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன். இதோட விட்த்தை கொஞ்சமாக சின்னதாக்கிக்கிறேன். இப்போ இதோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கலர் பேனலில் போயிட்டு லூமினன்ஸை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் வீலுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லைடர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இந்த ஷார்ப் கார்னர்ஸை ரவுண்ட் ஆக்கணும். அதுக்கு இந்த கார்னர் டூல் ஷார்ட்கட் சி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோன்னா ரவுண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து அல்ட் ஷிஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கீழே இறக்கிக்கிறேன். கீழே இறக்கின ரவுண்டட் ரெக்டாங்கிளோட கலரை வந்து ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ, கிளிக் ஆன் த கலர் பிக்கரோட ஷார்ட்கட் இது, அதை கிளிக் பண்ணி ஒயிட் ஆக்கிக்கிறேன். இது ஏன்னு சொல்லி சொன்னால், நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். பூலியன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறதுக்கு தான் இது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஷேப் உருவாக்கிக்கிறேன். காம்பவுண்ட் ஷேப்னால் லேயர், கிரியேட் காம்பவுண்ட். இப்போ இந்த ரெண்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நமக்கு சப்ட்ராக்ட் வேணும். இந்த ரெண்டும் ஆட் ஆகிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு லேயர் பேனலில் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதில் ஆடுக்கு பதிலாக நம்ம சப்ட்ராக்ட் கொடுக்கணும். இப்போ நமக்கு சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த கேலோட ஹேர் போர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. உள்ளே இருக்க ஃபேஸ்க்கு ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம மறுபடியும் போடுறோம். இந்த ரெண்டையும் சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை மறுபடியும் கிளிக் பண்ணி கார்னர் டூல் ஷார்ட்கட் சி கிளிக் பண்ணி பாட்டம் 2 கார்னர்ஸையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வி கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேனலில் ஆங்கர் பாயிண்ட்டை பாட்டம் சென்டரில் வச்சுட்டு அஸ்பெக்ட் ரேஷியோ லாக் எனேபிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விட்த்தை கூட்டுறேன். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டு கீழே வச்சு இது மேல் பக்கமாட்டு சைஸ் போடும். இப்போ இந்த ஷேப் எனக்கு ஓகேப்படுது. இப்போ காது இல்லைனா கப்போட ஹேண்டில் பகுதி போடணும். அந்த பொண்ணுக்கான காதாகவும் இருக்கும், அந்த கப்போட ஹேண்டிலாகவும் இருக்கும். அதுக்கு சர்க்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். வி ப்ரெஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணலாம். பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இதோட கலரை டார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டார்க்கர் சர்க்கிளை ஒயிட் சர்க்கிளோட சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறேன். லேயர், கிரியேட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் லேயர் பேனலில் வந்து அடிஷனுக்கு பதிலாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஹேண்டில் ஷேப்பையும் கப் ஷேப்பையும் ஒரு சிங்கிள் ஷேப்பாக மாற்றணும். அதுக்கு நான் மறுபடியும் இது ஒரு காம்பவுண்ட் ஷேப் ஆகிக்கிறேன். இதோட ஷார்ட்கட் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. இது வந்து பை டிஃபால்ட் அந்த சாஃப்ட்வேரில் இருக்காது. என்னோடய ப்ரெஃபரன்சஸ் பேஸ் பண்ணி நான் அந்த ஷார்ட்கட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஓகே. பூலியன் ஆப்ரேஷன் நம்ம செய்யும்போதுலாம் காம்பவுண்ட் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அது இல்லாமல் டைரெக்டாக செய்ய முடியுமானா செய்ய முடியும். இது இருக்குது பூலியன் ஆப்ரேட்டர்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இன்டர்செக்ட், ஜார், டிவைட் எல்லாம் இருக்குது. இதையே செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஏன் கிரியேட் காம்பவுண்ட் செய்கிறோன்னா, இப்போ எனக்கு இந்த ஹேண்டிலில் இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டை இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுது. இதே இது நம்ம காம்பவுண்ட் ஷேப்பில் பண்ணதுனால இந்த லேயர் பேனலில் வந்து அந்த ஹேண்டிலோட போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் சர்க்கிளை நம்ம செலக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டு ஆங்கர் பாயிண்ட்டை சென்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம வித்தை குறைச்சேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த காம்பவுண்ட்லேயும் குறைஞ்சிடும்.
ஆனால் இதை நம்ம பூலியன் ஆப்ரேட்டரில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு இது பண்ண முடியாது. அதனால தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கப்பு செஞ்சாச்சு. இந்த கப்பை இந்த கேலோட ஃபேஸ்லேருந்து எனக்கு செப்ரேட் பண்ணணும். ஸோ அதையும் இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி நான் கொடுக்குறேன். அதாவது கிரியேட் காம்பவுண்ட். இதில் மறுபடியும் போய் செப்ரேட் கொடுத்துட்றேன். இப்போ செப்ரேட் ஆகிடுச்சு. இதில் நமக்கு தேவையான லோகோ கிடச்சிருச்சு. இதை நான் வந்து லோகோ பேக்கப்னு போட்டுக்கிறேன். பேக்கப் காம்பவுண்டுன்னு போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா இதில் இதுக்கு மேலதிகமாக தேவைப்படுற கரெக்ஷன்ஸை நம்ம காம்பவுண்ட் ஷேப்லேயே பண்ண முடியாது. ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணி விசிபிலிட்டி எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா கன்வெர்ட் டு ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போது சாரி, நமக்கு தேவையான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஹேருக்கான கட் கொடுக்கணும். அதுக்கு சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். இதை ஒயிட் கலரில் வச்சுக்கிட்டேன். ஸோ இதே சர்க்கிளை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் தள்ளிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலில் லெஃப்ட் சென்டரில் ஆங்கர் வச்சு இதோட விட்த்தை நான் கூட்டுறேன். ஸோ எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளை ரெண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதில் காம்பவுண்டில் செப்ராட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு தேவையான கட் வந்துச்சு. இந்த கட்டை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேப்பை பெருசாகவோ சிறுசாகவோ போட்டுக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்டை இது ரெண்டையும் யூனியன் பண்ணிக்கிறேன். அதாவது கப்பையும் இந்த கட்டை யூனியன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான லோகோ கிடச்சிருச்சு. இப்போ லோகோக்கு டைப்போகிராஃபி ஆட் பண்ணணும், லோகோ பிராண்ட் நேம் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த ஐகான் இல்லைன்னா கீபோர்டில் டீயை ப்ரெஸ் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம லோகோ நேம் டைப் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம லோகோ நேம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிராண்ட் நேம் போட்டுக்கலாம். இது சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து இந்த இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அமரண்டே ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டோட கலருக்கு இந்த கலரையும் நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி அடித்தா குரூப் ஆகிடும். இதை நான் குரூப் பண்ணி சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ லோகோ நம்மளுக்கு செஞ்சிட்டோம். இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு 2-3 ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்ட்போர்ட் டூவில் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஆர்ட்போர்ட் நம்ம எத்தனை தடவை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை ஆர்ட்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆர்ட்போர்ட் 2 and 3 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஸ்டாக் இமேஜஸ் வேணும். ஸோ இது நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாக் இமேஜஸ் வேணும். யூஸ்வலாக நெட்டில் போய் நம்ம ஸ்டாக் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அஃபினிட்டியில் உள்ள வசதி என்னென்னா நீங்கள் டைரெக்டாக விண்டோவில் போய் இதில் ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே ஸ்டாக் இமேஜஸ்க்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் காஃபின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். காஃபிக்கான கீவேர்ட்ஸில் பெக்சல்ஸில் உள்ள இமேஜஸ்லாம் கொடுத்துருவோம். இதில் ஃபஸ்ட் இமேஜஸ் சூஸ் பண்ணி நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ட்போர்டில் டூலில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஆங்கர் பாயிண்ட்டை சென்டரில் வச்சுட்டு இதில் ஹையஸ்ட் வந்து ஹைட்டு தான் 1920. ஸோ 1920 டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபுல் ஹைட்டுக்கு எனக்கு இந்த ஃபோல்டர் ரீசைஸ் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் லெஃப்டில் நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம லோகோவை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை நான் மாற்றிக்கிறேன். ஆர்ட்போர்ட் 3ல் இன்னொரு இமேஜ் போடலாம். ஸோ அதுக்கு நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் அண்ட் ட்ராக் சென்டர் லைன் சென்டர் பாயிண்டில் வச்சு 1920 சென்டர் வந்துருச்சு. நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு 2 ப்ரெசன்டேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்னா இங்கே இருக்கிற பாருங்கள், இது எக்ஸ்போர்ட் பெர்சோனான்னு சொல்லிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயர் பேனலுக்கு அப்புறம் ஸ்லைசஸ்ன்னு இருக்குது. அதில் ஆர்ட்போர்ட் 1 செலக்ட் பண்ணி இந்த சிங்கிள் பிஎன்ஜின்னு இருக்குது இல்லையா, எக்ஸ்போர்ட் ப்ரீசெட், இதை கிளிக் பண்ணி மேலே சிங்கிள் ஜேபெக்குன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜியாகவும் சேவ் பண்ணலாம் தேவைப்பட்டால். நான் யூஸ்வலாக ஜேபெக்காக சேவ் பண்ணுவேங்கிறனால ஜேபெக். இப்போது இன்னும் 2 ஆர்ட்போர்ட் 2 and 3க்கு செட்டிங்ஸ் மாற்றணும். அதை ஒன்று ஒன்றா மாற்றுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா இதை காப்பி பண்ணி இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா மொத்தமாக மாறிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஸ்லைசஸ் கொடுத்து எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா
நம்ம அந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த லோகோ டிசைனுக்கான ப்ராசஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.